எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அடிக்கிற வெயிலுக்கு நானு, வாணியாவுடைய அம்மா நல்லா குளு குளுன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அண்ணனை கூட்டிட்டு வேகமா போக ஆரம்பிச்சிட்டோம். எங்க என்ன வெயில் அடிக்குது. இங்க வாணியாவுடைய அம்மா போட்ட மேக்கப்லாம் உருகி ஊத்துது போல முடியல அவங்களால. வாணியாவும் அப்படியே என் மேல சாஞ்சுக்கிட்டே அப்படியே தூங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா. சரி, அப்படி நாங்க எங்க தான் போறோம்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நாங்க போன இடம் விஜிபி ஸ்னோ கிங்டம். உள்ள போயிட்டு டிக்கெட்டை வாங்கின உடனே எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் கேவலமா இருந்தது. ஆனா வாணியாவுக்கு அழகா கியூட்டா இருந்தது. சோ அப்புறம் என்ன, நாங்க உள்ள போயிட்டோம். செம குளிரு உள்ள. நானும் நினைச்சேன்னா நாங்க பெரியவங்க குளிர தாங்கிடுவோம், வாணியாவால தாங்க முடியாது. சோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சா வாணியா சும்மா கன்னு மாதிரி நின்னுகிட்டு இருந்தா. ஜாலியா அங்க இருக்கிற பனியெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ஆனா வாணியாவுடைய அம்மா தான் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. சோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா வாணியா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு, அதான ரொம்ப முக்கியம். அவர் திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது வாணியாவும் அவங்க அம்மாவும் ஏன் மேலேயே படுத்து தூங்கிட்டு வராங்க. ஆனா நான் தூங்காம இவங்களுக்கு காவல் காக்கணுமா. ஆண்கள்னா ரொம்ப பாவம் என்னாச்சு.